ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிஎஸ்கேவோட ப்ராப்பர் பிளேயிங் 11 நம்ம சொல்ல போகிறோம். அப்புறம் நான் ஒரு ஸ்குவாட் எழுதி வச்சிருக்கேன். சிஎஸ்கேவோட நான் என்னோட ஸ்குவாட் 11 ஒன்று எழுதி வச்சிருக்கேன் சிஎஸ்கேக்கு. அந்த ஸ்குவாட் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்குவாடும் சொல்கிறேன், ப்ளஸ் சிஎஸ்கேவோட ப்ராப்பர் பிளேயிங் 11 ஸ்குவாடும் சொல்கிறேன். சரி, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட ப்ராப்பர் 11 பற்றி பார்த்துடலாம். சிஎஸ்கேவோட ப்ராப்பர் 11 யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் ஏக்வாட், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹுடா, சிவம் துபே, ஜேமி ஓவர்டன், மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், மதிஷா பத்தினா, நூர் அகமது, விஜய் சங்கர். இவங்களா தான் இருக்கலாம். நான் வந்து ஆர்டர் மாற்றி கூட சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க தான் பிளேயிங் 11 இருப்பாங்க. இவங்க தான் 11, ஆனால் ஆர்டர் மாற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் அது வந்து எந்தெந்த ஆர்டர் வர்றாங்க நீங்களே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பிளேயர்ஸ் இவங்கள தான் இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோட ஸ்குவாடை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் கைஸ். என்னோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் ஏக்வாட், டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, தீபக் ஹுடா, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், மகேந்திர சிங் தோனி, அப்புறம் மதிஷா பத்திரானா, அப்புறம் ஜேமி ஓவர்டன், குர்ப்ரீத் சிங். இதில் வந்து குர்ப்ரீத் சிங் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாருன்னா குர்ப்ரீத் சிங் இருப்பார். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து சாம் கரனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்பின்னர்ஸில் வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்பீங்க. ஸ்பின்னர்ஸில் வந்து நூர் அகமது நான் இந்த என்னோட ஸ்குவாடில் வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நூர் அகமது சேப்பாக் பிச்சாக தான் நூர் அகமது எடுத்துகிட்டு வர நான் வந்து சொல்லுவேன். அதை தவிர்த்து மிச்ச பிச்சில் வந்து அஸ்வின், ஜடேஜா அவங்களே பார்த்துப்பாங்க. சேப்பாக்கில் கூட பார்த்துப்பாங்க. ஆனால் சேப்பாக்காக இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போடுவார். நூர் அகமது வந்து நல்லா ஓரளவுக்கு போட்டிருக்காரு. அகமதாபாத் பிச்சு சேப்பாக்கில்னா சில இதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் ஸ்பின்னர்ஸ் சொல்ல இவங்க மெயினாக வந்து அஸ்வின், ஜடேஜா இவங்க 2 பேரும் போக சொல்ல நூர் அகமது கொஞ்சம் அடி வாங்குது. அதனால நூர் அகமது கொஞ்சம் சில பல மேட்சஸ்லாம் போட்ட வச்சா நல்லா போட வச்சாருன்னா அவர் பர்மனெண்டாக டீமில் இருப்பார். அடுத்த கைஸ் இதோட நம்ம வந்து வேற ஸ்குவாட் சொல்லிடுறோம் பாருங்க. வேற ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்குவாட் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் ஏக்வாட், டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, தீபக் ஹுடா, ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், அப்புறம் மகேந்திர சிங் தோனி, மதிஷா பத்திரானா. அதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். சில பல பிளேஸ் தான் வருவாங்க. நேதான் எலிஸ், அப்புறம் சில பல பிளேஸ் தான் சொல்லுவேன் நான். யார் சாம் கரன், நூர் அகமது, அப்புறம் ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, அந்த மாதிரி சில பல பிளேஸ் தான் என்னோட ஸ்குவாடில் மாறுவாங்க. தவிர்த்து என்னோட பிளேயிங் லெவல் ஸ்குவாட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதான் என் பிளேயிங் லெவல் ஸ்குவாட். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல் ஸ்குவாட் நான் சொல்லிட்டேன். அது சிஎஸ்கே தான் கேட்டு நான் சிஎஸ்கே மட்டும் கன்ஃபார்ம் சிஎஸ்கே இதில் ஆல்மோஸ்ட் நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. ஒரு 100ல் 90%, 98% அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்குவாட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இந்த வாட்டி 3 பேர் வச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் ஒன்று ஜடேஜா, இன்னொன்று வந்து ஜேமி ஓவர்டன், அப்புறம் வந்து ரவிச்சந்திர அஸ்வின் கூட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரே வச்சிருக்கேன். அதை தவிர்த்து நல்லா ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து பத்திரானா பார்த்துப்பாரு. ஸ்பின்னுக்கு நூர் அகமது, ஜடேஜா, அஸ்வின் இருக்காரு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா டோனி இருக்காரு. அதை தவிர்த்து மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தீபக் ஹுடா இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா வந்து அவர் பார்த்துப்பாரு. டெவான் கான்வே ஓப்பனிங்கு, ருத்ராஜ் ஏக்வாட் ஓப்பனிங்கு. அதை தவிர்த்து நடுவில் எங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா எதனா நைட்டாக அப்பப்போ எதனா கொலாப்ஸ் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் ராகுல் திரிபாதி இறக்கி விட்டுடலாம். அதே மாதிரி ஜேமி ஓவர்டனை வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட வைக்கலாம். அவரும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், நல்ல ஆல்ரவுண்டர் அவரும். அதுவும் இல்லாமல் வந்து நல்லா ஓரளவுக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குது அங்கேங்கன்னா விஜய் சங்கர் அடிக்க விடலாம். அந்த நேரத்தில் அவரும் நல்லா அடி பிரிச்சு மேட்ச் விடுவார். ஜிடிக்கு எப்படி ஆடி கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து அவரும் நடுவில் புந்த அடி பிரிச்சு மேட்ச் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நிறைய இந்த வாட்டி ஸ்குவாடுக்கு வந்து போன வாட்டி அது ஒரு 11ஸ்னா ஒரு 2-3 பேர், ஒரு 2 11 3 11 செட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த வாட்டி பார்த்தா நான் 11 4 பேர் கிட்ட செட் பண்ணேன். 4 11 செட் பண்ணும் போல. ஏன்னா அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து எல்லாமே டேலண்டடான பிளேயர்ஸ், முக்காசி யங் பிளேயர்ஸ், அதெல்லாம் நல்லா ஆடுவாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இந்த இப்போதைக்கு நான் சொன்ன ஸ்குவாட் மட்டும் இல்லை, நான் வந்து ஐபிஎல் நடக்கிற நேரத்துக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சில பல ஸ்குவாட் சொல்லுவேன். அந்த ஸ்குவாட் கூட நீங்கள் பாருங்க கைஸ். உங்களுக்கு எந்த ஸ்குவாட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இதை நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். நான் சைனிங் அவுட். கிரிக்கெட் ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.